ஆட்சி பொறுப்பேற்று 2.25 ஆண்டு காலம் ஆகிறது. விவசாயிகளுக்கு நன்மை கிடைச்சதா? விவசாயி தொழிலாளிக்கு நன்மை கிடைச்சதா? நெசவாளருக்கு நன்மை கிடைச்சதா? அவர்களுடைய குடும்பம் மட்டும் வளமானது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் குடும்பம் மட்டும் வளமானது. சிந்தித்து பாருங்கள். திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு இன்ப நிதியை புகுத்த பார்க்கிறார்கள். இப்படி வாரிசு அரசியல் தேவையா? அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? இது என்ன மன்னர் பரம்பரையா? கருணாநிதி குடும்பம் ஏன் மற்றவர்கள் ஆளக்கூடாதா? இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள். ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த ஒரு குடும்பம் வாழ்வதற்கு மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இதை பற்றி முதலமைச்சர் கவலைப்படல. திரைப்படம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார். விவசாயி டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் கடுமையாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுட்டாங்க. பயிர்கள் எல்லாம் அழுகிவிட்டது, நெற்பயிர்கள் அழுகிவிட்டது. அதை காண முதலமைச்சர் செல்லவில்லை, திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நெற்பயிரை ஒரு ட்ரெயின்ல தலைமைச் செயலகத்தில் கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த நெற்பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயி நெற்பயிரை நடவு செய்து விளைகின்ற அந்த நெற்பயிர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விவசாயி நெற்பயிரை நடவு செய்து போய் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. கடின உழைப்பு, வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கின்ற ஒரு விவசாயி, விவசாய தொழிலாளி. அப்படிப்பட்ட விவசாயி மதிக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயிகள் விளைவித்த நெல்லை கூட முழுமையாக கொள்முதல் செய்ய முடியாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு ஒரு விவசாயி, விவசாய தொழிலாளி 2 பேரும் சேற்றில் கை வைத்தால்தான் இந்த நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கும். இந்த உணவை கொடுப்பவர் விவசாயி, விவசாய தொழிலாளி. எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், உணவு இல்லாமல் ஒருவர் வாழ முடியாது, தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. ஆக இந்த நாட்டிற்கு உணவளிக்கின்ற மனிதன் விவசாயி, விவசாய தொழிலாளி. அவள் படுகின்ற துன்பத்தை இந்த ஆட்சியாளர் கண்டுகொள்ளவில்லை என்பதை நினைவுபடுத்துகின்றேன். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுப்பதா சொல்றாங்க. ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் ஆதார விலை கொடுப்பதா சொன்னாங்க. இதுவரைக்கும் கொடுக்கல. ஒரு டன் கரும்புக்கு ஆதார விலை 4000 ரூபாய் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? இப்படி விவசாயிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு துரோகம் செய்கின்ற அரசு திரு ஸ்டாலின் அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை அவள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அவருடைய மின் மோட்டார் இயங்குவதற்கு தடையில்லா மின்சாரம் கொடுத்தோம், மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். அதையும் நீங்க நிறுத்திட்டீங்க. ஆக விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகள். அதனால கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு கூட அந்த பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, சென்னையிலிருந்து திருத்தணிக்கு வருகின்ற ரயிலில் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த ரயில் வரார். அந்த ரயில் வருகின்ற பொழுது ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு 4 சிறுவர்கள் துன்பப்படுத்துறாங்க. பிறகு அவர் ரயிலிருந்து இறங்கி நடந்து போகும்போது அவரை
கடுமைய கொடூரமாக அந்த வீச்சு அருவாளால் தாக்கப்பட்டு அவர் துடிதுடிக்க இருக்கிறார். எல்லா வலைதளங்களும் வந்திருக்குது. அந்த காட்சி பதைக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரே ஆட்சி அவள ஆட்சி, திமுக ஆட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெரும்பாலானோர் தான் இந்த போதை விற்பனைக்கு துணை நிற்பதாக இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு ஓராண்டிலே நான் எச்சரிக்கை கொடுத்தோம், சட்டமன்றத்திலே பேசினோம், தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம். தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது, அதை கட்டுப்படுத்துங்கள். இளைஞர்கள், மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது. பல முறை இந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம், இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அதனால இளைஞர்கள், மாணவர்கள் பாதிக்கிறாங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து பெற்றோர்கள், தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை நாம் தான் பார்த்து வளர்க்க வேண்டும். இந்த ஆட்சியை நம்பி பிரயோஜனம் இல்லை. நாம் கண்ணும் கருத்துமாக நம்முடைய செல்வம் நம்முடைய குழந்தைகள் தான். நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய செல்வம். அந்த செல்வம் இந்த ஆட்சியிலே அழியக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. சிந்திச்சு பாருங்க. திருநெல்வேலியில ஒரு பள்ளிக்கூடத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி சரக்கு சாப்பிடுறாங்க. 9ஆம் வகுப்பு மாணவி, எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு மது அருந்துறாங்க. எவ்வளவு கேவலம்! 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் அந்த மது அருந்துறாங்கன்னு சொன்னா இந்த ஆட்சியில் எப்படி சட்ட ஒழுங்கு இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மாணவருடைய நிலை எப்படி இருக்குது சிந்திச்சு பாருங்க. இளைஞருடைய நிலை எப்படி இருக்குது? நாம் இளைஞர்களை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை. அதோட இன்றைய தினம் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஏதோ திருடுறாங்க, வீட்டில் பணத்தை திருடுறாங்க, நகையை திருடுறாங்க. இப்போ